இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்று தருவதற்கு பாடுபட்ட பலருள் முக்கியமான நபர் காந்தியடிகள். இவர் தென்னாப்பிரிக்காவில் வசித்த காலம் முதல் மூக்கு கண்ணாடியை பயன்படுத்த தொடங்கினார். தங்க முலாம் பூசப்பட்ட பிரேம்களை கொண்ட கண்ணாடிகளையே காந்தியடிகள் அவர்கள் அதிகமாக பயன்படுத்தினார்கள். மேலும் தன்னுடைய உடைமைகளை தனக்கு நெருக்கமானவர்களிடம் விட்டுச் செல்லும் வழக்கத்தை கொண்டிருந்த காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் பிரிட்டிஷ் பெட்ரோலியம் நிறுவனத்தில் வேலை பார்த்த ஒரு ஆங்கிலேயரிடத்தில் தன்னுடைய மூக்கு கண்ணாடியை விட்டு வந்தார். அவர் அந்த கண்ணாடியை தன்னுடைய மருமகனுக்கு பரிசாக கொடுத்திருந்தார். சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு பரிசாக பெற்ற மூக்கு கண்ணாடியை ஒரு மேஜை டிராயரில் வைத்து அவருடைய மருமகன் மறந்தே போனார். அவருக்கு சுமார் 75 வயதான போது வீட்டை சுத்தம் செய்தார்கள். அப்பொழுது அவருடைய கண்ணிலே காந்தியடிகளின் மூக்கு கண்ணாடி பட்டது. இங்கிலாந்தில் ஒரு ஏல நிறுவனத்திற்கு இந்த மூக்கு கண்ணாடியை கொண்டு போய் கொடுத்து, யாராவது இதை கேட்டால் ஏலம் விடுங்கள், எதற்கும் பயன்படாவிட்டால் தூக்கி போடுங்கள் என்று அவர் சொல்லிவிட்டு சென்றார். காந்தியடிகளின் மூக்கு கண்ணாடி ஏலம் விடப்பட்டது. இந்தியா, ரஷ்யா, அமெரிக்கா, கனடா என்று பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஏலம் கேட்டார்கள். கடைசியில் அது இந்திய மதிப்பின்படி 2,55,00,000 ரூபாய்க்கு ஏலத்தில் விற்பனையானது. அந்த ஏல நிறுவனத்தில் அதிக தொகைக்கு ஏலம் விடப்பட்ட பொருள் என்ற பெருமையை அது பெற்றதும் அல்லாமல் தூக்கிப்போடு என்று சொன்னவரின் வாழ்க்கையையும் அது மாற்றி போட்டது. நாமும் மற்றவர்களிடம் கொடுக்கும் காரியங்கள் என்ன என்பதை சிந்தித்துப் பார்ப்போம். பல ஆண்டுகள் அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு வாழ நற்குணங்களை அவர்கள் வாழ்க்கையில் விதைத்திருக்கிறோமா என்பதை சிந்தித்துப் பார்ப்போம். மட்டுமல்ல, அந்த ஏலத்தில் மூக்கு கண்ணாடிக்கு கிடைத்த மதிப்பு அந்த பொருளுக்கு கிடைத்த மதிப்பு அல்ல, காந்தியடிகள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு கிடைத்த மதிப்பு என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட மகாத்மா காந்தியடிகள் வேத வசனங்களை தன்னுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அகிம்சை என்ற கொள்கையை கற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலும் தன்னை பின்பற்றி வந்த மக்கள் வாழ்க்கையிலும் அதை செயல்படுத்தி நம்முடைய தேசத்திற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்கிறார். அவரை நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அது மட்டுமல்ல, அவரைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களையும் மன்னித்து மகிழ்விப்போமா?